இந்த வீடியோ வந்து ரெண்டாவது பார்ட்டுங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டை வந்து நம்ம வந்து பிளேரைட் வித் டைப் ஸ்கிரிப்டில் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து இது அதோட கண்டினியூவேஷன் வீடியோ. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து இந்த கான்ஃபிக் ஃபைலில் கொஞ்சம் எடிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து நான் இந்த ஃபர்பிட் ஒன்லி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அந்த ஃபர்பிட் ஒன்லி அப்படின்னா வந்துட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, நம்மக்கிட்ட ஒரு லார்ஜ் டெஸ்ட் சூட் ஒன்று இருக்குது அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். டைட்டில் வந்து எப்பயுமே ஒரே டைட்டிலில் ரெண்டெண்ணம் இருக்கக்கூடாது. ஸோ எரர் காட்டும். ஸோ நம்ம பாப்அப் டூன்னு ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ என்பிஎக்ஸ் பிளேரிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா 2 டெஸ்ட்டுமே ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ரன் பண்ணியே காட்டிடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்படி கொடுத்தோன்னா நம்மளோட என்டையர் சூட் வந்து ரன் ஆக போகுது. ஓகேங்களா? பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ப்ரௌசர் வந்து 2 ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. 2 ப்ரௌசரும் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ 2 ப்ரௌசரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிளைனாக ரன் பண்ணாங்காட்டி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் டாட் ஒன்லி கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா கொடுத்ததையுமே அங்கே எரர் காட்டுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, இது டெமோக்காக ஓகே, இப்போ டெமோக்காக நம்ம வந்து இதை ஃபால்ஸ்ன்னு பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒன்லி வந்து அலௌடுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போ நான் வந்து கமெண்ட்டில் வந்து இப்போ இந்த சேம் கமெண்ட் தான் ரன் பண்ணுறேன். பட் இப்போ பாருங்கள், ஒரே ஒரு டெஸ்ட் தான் ரன் ஆகும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஒன்லி அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம எதை வந்து ஒன்லின்னு மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஒரு டெஸ்ட் மட்டும்தான் ரன் ஆகும். பார்த்தீங்களா? இப்போ இது மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ இப்போ இதை எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம இந்த ஒன்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கிரிப்பு போட்டு இந்த டைட்டில்லாம் எடுத்துருக்கிறதுக்கு சங்கடமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஒன்லி போட்டுக்கலாம். ஸோ ஒன்லி போட்டோன்னா நம்ம சும்மா மொட்டையாக கமெண்ட் அடிச்சோம்னாவே இந்த டெஸ்ட் மட்டும்தான் நம்மளுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்டலாக யாரும் வந்து புஷ் பண்ணிடக்கூடாது இந்த கோடை அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா, இதை வந்து ஃபர்பிட் ஒன்லி வந்து ட்ரூ பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி போட்டு வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த லைனில் எரர் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம இதை தூக்கி விட்டலாம். ஸோ இது எதுக்காகனா, ப்ரொடக்ஷனில் பை மிஸ்டேக் யாராவது டெஸ்ட் டாட் ஒன்லின்னு போட்டு புஷ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், என்டையர் டெஸ்ட் கேஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலாக என்ன இருக்கும், ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் ரன் ஆகிட்டு டெஸ்ட் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சோலி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்பிட் ஒன்லி பார்த்தாச்சு. ரீட்ரைஸ் வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ஒரு கீவேர்டு வச்சுக்கோம், TC1ன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? டெஸ்ட் கேஸ் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோம். ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டைட்டிலில் வந்து நம்ம இன்னொரு கமா ஆட் பண்ணி விட்ருவோம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட கமெண்டில் கிரிப் கொடுத்துட்டு TC1 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு டெஸ்ட் மட்டும் ரன் ஆகும். பட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்பெக்டட் மாடியூலில் வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கமா போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால அந்த டெஸ்ட்டு வந்து ஃபெயில் ஆகும். இப்போ டைட்டில் வந்து மிஸ்மேட்சாக இருக்கும். ஸோ டைட்டில் மிஸ்மேட்சில் ஃபெயில் ஆயிரும். ஃபெயில் ஆகிட்டு அடுத்து ரீட்ரை போட்டுச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காக நம்ம வச்சுருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கேட்கலாம், எதுக்குடா ஃபெயிலான டெஸ்ட்டை வந்து ரீட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளேக்கி டெஸ்ட்லாம் இருக்கும். ஸோ ஃப்ளேக்கி அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்டர்மீடியட் இஷ்யூனால டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்கும். அதை வந்து ரீரன் பண்ணோன்னா பாஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸை கவர் பண்ணுறதுக்காக தான் ரீட்ரை வந்து 1ன்னு வச்சுருப்பாங்க. ப்ரொடக்ஷனில் எப்பயுமே ரீட்ரைஸ் 1 வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் நாங்கள் வச்சுருந்தோம். ஓகேவா? நிறையா ஃப்ளேக்கி டெஸ்ட் இருக்கும். செகண்டரி ரனில் ரன் ஆயிரும். ஓகேங்களா? பட் ஆக்சுவலாக பக்ஸ் இருந்துச்சுன்னா 2வது அட்டம்ப்டில் கண்டிப்பாக அது ஃபெயில் ஆயிரும். பக்கு இல்லை மெயின்டெனன்ஸ் ரீசன் ஏதாவது ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா அப்போ இந்த 2 டைம்லையுமே அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? டெஸ்ட் வந்து கண்டிப்பாக 2வது அட்டம்ப்ட்லேயும் ஃபெயில் ஆயிரும். ஓகே, நம்ம இப்போ இந்த அளவுக்கு பண்ணியாச்சு. இப்போ கோடு வந்து இப்போ நம்ம ரிஃபைனே பண்ணலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனி அடுத்து நம்ம எடுக்கிறது தான் நம்ம வந்து சாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம போடுறது தான் கோடு. ஸோ நம்ம அதில் ஒரு ப்ராப்பர் நேமிங் கன்வென்ஷன் அந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒரு பாப்அப் வந்துச்சுல, இந்த இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணால் வருமானு தெரியல. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பாப்அப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணதையும் இந்த லாகின் பாப்அப் வருமா? ஓகே, அது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் வரும் போல். ஸோ அங்கே வேணாம், நம்ம இப்போ ஹோம் பேஜில் பார்க்கலாம். என்ன பண்ணலாம்னா, பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னா
இந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்குல்லங்க, ஸோ இந்த என்டையர் ஸ்க்ரீனையும் நம்ம வந்து ஒரே ஒரு கிளாஸ் ஃபைலில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். கோடு ஃபுல்லாமே போட்டு வச்சுக்குவோம். ஸோ போட்டு வைக்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்போ நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு கோடு சேஞ்ச், ஒரு டிசைன் சேஞ்ச் வந்து இந்த ஹோம் பேஜில் பண்ணுனாங்க அப்படின்னா, நம்ம என்டையர் கோடு பேஸையும் போய் செக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த ஹோம் பேஜுங்கிற அந்த கிளாஸ் ஃபைலில் மட்டும் நம்ம கோடு சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ அதுதான் மெயின்டெனபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி டெவலப்மெண்ட் டைமில் உங்களுக்கு இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எல்லா கிளாஸ் ஃபைலையும் போய் தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. நேராக வந்துட்டு ஓகே ஹோம் பேஜ், கண்டிப்பாக அது ஹோம் பேஜாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹோம் பேஜ் டாட்டில் போட்டோம்னா நம்மளுக்கு சஜஷனில் ஃபுல்லாக வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹோம் பேஜ்னு ஒரு ஃபைல் ஒன்று வச்சுக்கலாம். ஹோம் பேஜ் .ts அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு செட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் தேவைப்படும். நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கிளாஸ் மட்டும் இப்போதைக்கு ஜென்ரேட் பண்ணலாம். கிளாஸ் கொடுத்தாச்சு, ஹோம் பேஜ்னு கொடுத்தாச்சு. ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் எப்பயுமே சேமாக வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் நேம் அதுவாக இருந்துச்சுன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நான் இங்கே வந்து ஹோம் பேஜுக்கு பதிலாக ஹோம்னு வச்சுட்டு இங்கே நான் ஹோம் பேஜுன்னு வச்சேன்னா வச்சுக்கோங்க, எந்த ஃபைலில் எந்த கிளாஸில் இருக்குன்னே தெரியாது. சரி, எந்த கிளாஸு எந்த ஃபைலில் இருக்குன்னே தெரியாது. ஸோ அப்படி போட்டிருக்கோம். ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸ்னால் எல்லா கிளாஸ்லேயுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் டிஃபால்ட்டாகவே கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். பட் நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ண போகிறோம், கிளாஸ் வேரியபிள்ஸ்லாம் வச்சுக்க போகிறோம். அதனால் கன்ஸ்ட்ரக்டர் தேவை. அடுத்து ஹோம் பேஜ்லேருந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னா, மேபி நம்ம இந்த டைட்டில் செக் பண்ணுறதை இங்கே போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே பேஸ்ட் பண்ணால் இது வந்து ஒர்க் ஆகாது. நம்ம இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போடணும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா, அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே போடணும். ஸோ போட்டுட்டு இங்கே வந்து நம்ம வேலிடேட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிடலாம். ஓகேங்களா? போட்டு இது ரெண்டையும் கர்லி பிரேஸில் போட்டுடலாம். போட்டதையும் நம்மளுக்கு 2 எரர் அடிக்குது. ஒன்று வந்து எக்ஸ்பெக்டில் ஓவர் பண்ணதையும் என்ன சொல்லுது, கேனாட் ஃபைண்ட் நேம் எக்ஸ்பெக்ட்னு சொல்லுது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த குயிக் ஃபிக்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுவே சொல்லுது ஆட் இம்போர்ட் ஃப்ரம் @playtest. ஸோ இதுதான் நம்மளோட லைப்ரரி. அங்கேருந்து நம்ம இந்த எக்ஸ்பெக்ட்டுங்கிறத வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ இம்போர்ட் பண்ணோன்னா எக்ஸ்பெக்ட் எரர் காணாமல் போயிடுச்சு. அடுத்து பேஜ் ஓவர் பண்ணோன்னா அதே எரர் கேனாட் ஃபைண்ட் நேம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மறுபடியும் குயிக் ஃபிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா குயிக் ஃபிக்ஸில் இங்கே எதுவும் வரலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதே லைப்ரரியிலேருந்து தான் பண்ண போகிறோம். அதனால் பேஜுன்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்ததையும் இங்கே என்ன காட்டுது, எரர் காட்டுது, ஹேஸ் நாட். ஓகே, நம்ம பி வந்து கேப்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பேஜு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து பேஜுன்னு கொடுத்துக்கலாம். பட் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பேஜுங்கிறத வந்து இங்கே நம்ம வாங்கணும். ஓகேங்களா? ஸோ பேஜுங்கிறது என்னங்கிறது ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒன்றா இம்போர்ட் ஆகிருக்கணும். அப்படி இல்லைனா அதை வந்து ஃபங்க்ஷன் பேராமீட்டரில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் வந்து கேட்கலாம், ஓகே எக்ஸ்பெக்ட் மட்டும் இது பண்ணிடல, எரர் போயிடுச்சுல, இது ஏன் பேஜுக்கு போகலை அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் வந்து அப்படியே இருக்க மாதிரி இம்போர்ட் பண்ணோம். பட் பேஜ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பியில் இது பண்ணியிருக்கோம். அது வந்து இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டைப் மாதிரி. ஸோ டைப்பு, இன்டர்ஃபேஸு இதெல்லாம் என்னங்கிறத நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். இது வந்து ஃபங்க்ஷன் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இது வந்து இன்டர்ஃபேஸு டைப் மாதிரி. ஸோ இது வந்து நம்பர் அப்படின்லாம் சொல்கிறோம்னா, நம்பர் ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒன்று தான் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம அதை வந்து டைப் ஸ்கிரிப்டில் ஒரு வேரியபிளுக்கு இந்த டைப் நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து டம்மியாக இருக்குது, நான் எதுக்குங்கிறத அதை நான் சொல்கிறேன். ஸோ வச்சுட்டு இப்போதைக்கு அது இது இல்லை, பட் இன்னொரு ஃபங்க்ஷன் அடிக்கும்போது நான் உங்களுக்கு அது எதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஹோம் பேஜ் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிரும். ஸோ ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ கொடுத்துட்டு கான்ஸ்ட் ஹோம் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நியூன்னு கொடுத்துட்டு ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எதுவுமே வராது. காரணம் நம்ம கிளாஸை எக்ஸ்போர்ட்டே பண்ணல. ஓகேவா? எக்ஸ்போர்ட்டுன்னு நம்ம கொடுத்தோன்னா தான் அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். சரி, ஓகே. இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் இங்கே அதே தான் வருது. வந்ததையும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் இம்போர்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இம்போர்ட்டை ஆல்ரெடி ஆட் பண்ணிடுச்சு.
ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த லார்ஜ் கோடை க்ளீன் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் டாட்னு கொடுத்தோன்னாவே நம்மளுக்கு அந்த வேலிடேட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், பேஜ் கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ பேஜ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பேஜ் பாஸ் பண்ணியாச்சு, ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இந்த 2 ஃபங்க்ஷனையும் இப்போதைக்கு அந்த கிளாஸ்லேயே மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2யும் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்குவோமா. ஸோ க்ளோஸ். ஓகே. ஸோ இது என்ன பண்ணலான்னா ஒரு சிங்கில் க்ளோஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கலாம். க்ளோஸ் லாகின் பாப்அப்னு கொடுத்துக்கலாம். நம்ம ஆக்சுவலாக இது வந்து லாகின் பாப்அப்னு ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் போடணும். பட் நான் வந்து இப்போ சிம்பிளாக வந்து இதுக்குள்ளே போடுறேன். லேட்டராக நம்ம பேஜை ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளாஸ் ஃபைலை ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ போட்டு அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்கோம், ரெக்வஸ்ட் ஓடிபி. ஓகே, இங்கேயும் போடலாம் ரெக்வஸ்ட் ஓடிபி. விசிபிள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். நம்மளுக்கு ரெக்கார்டிங் போட்டோம்னா தான் மெத்தட் நேமே ஞாபகம் வராது. ரெக்வஸ்ட் ஓடிபி பட்டன் இஸ் விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஓகே, இதை வந்து நம்ம ஈஸ்ன்னு போட்டுருவோம். ஈஸ் ரெக்வஸ்ட் பிடி பட்டன் விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே நம்ம இங்கே வந்து ஹிடன் மட்டும்தான் செக் பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணிடணும்னா மெத்தட் நேமை ரெக்வஸ்ட் பட்டன் ஹிடன் செக் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை வேலிடேட் ரெக்வஸ்ட் பட்டன் ஹிடன் கூட போட்டுக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். நம்ம இப்போ அதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு வந்து பேஜ் தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படியும் கோடு அடிக்கலாம். இப்படியும் வரும், அடுத்த ஃபங்க்ஷனுக்கும் தேவைப்படுது. அதனால் இங்கேயும் போடலாம், இப்படியும் போடலாம். நம்ம என்ன பண்ணலான்னா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு எப்படியும் இந்த கிளாஸ் முழுக்க நம்மளுக்கு வந்து இந்த பேஜுங்கிறது தேவைப்படுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பேஜுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணலாம். கிளாஸ் வேரியபிளை க்ரியேட் பண்ணலாம். கொடுத்துட்டு நான் இந்த பேஜுன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே நான் க்ரியேட் பண்ணேன்னா அதை வந்து நான் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன்னா திஸ் டாட் பேஜ் அப்படின்னா இந்த கிளாஸோட பேஜ், அது வந்து இந்த பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பேஜ் எங்கேருந்து வருது, நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ண போகிற வேரியபிள்லேருந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம என்ன பாஸ் பண்ணோம், இந்த பேஜ் வந்து பாஸ் பண்ணோமா. ஓகேவா? இந்த பேஜுங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணோமா. இதே மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கங்காட்டி கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்துருக்கோம்ல இங்கே பேஜுன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பேஜை நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அதுக்குள்ளே என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம பாஸ் பண்ணோம். சப்போஸ் இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இல்லை அப்படின்னா நம்ம அந்த இதுக்குள்ளே எதுவுமே பாஸ் பண்ண வேண்டியதில்லை. பை டிஃபால்ட் தேர் வில் பி a கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து தெரியாது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போது பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எதுக்குடா மெனக்கெட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு இடத்துலையும் நம்ம இந்த பேஜை பாஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ தூக்கியாச்சு. தூக்குனதையோ என்னங்க சொன்னீங்க, இந்த மாதிரி பேஜ் தேவையில்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுற இந்த பேஜ் எங்கேருந்து வருதுன்னு நம்ம சொல்லணும். நம்ம இதை என்ன சொல்லணும்னா இந்த பேஜை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லணும். திஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கிளாஸுக்குள்ளே இருக்க கன்ஸ்ட்ரக்டரில் இருக்க டிஃபைன் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம திஸ் டாட் பேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம், வெறும் பேஜ்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. அடுத்து இந்த பேஜ் வந்து என்னவா இருக்கும் பை டிஃபால்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா தெரியல. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா ரீட் ஒன்லின்னு ஒன்று போடலாம். ஸோ ரீட் ஒன்லின்னு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம போடலைன்னா என்ன ஆகுங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம எதுவுமே போடலை. ஸோ இப்போது நம்ம இங்கே பேஜ் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எப்பயும் போல் ஒர்க் ஆகும். போட்டுட்டு அடுத்த 2 இடத்துலையும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோம் பேஜுன்னு கொடுத்துட்டு டாட் கொடுத்தோம் அப்படின்னா க்ளோஸ் லாகின் பாப்பப் கொடுத்தாச்சு. ஓகே, ஒர்க் ஆகும். அடுத்து வேலிடேட் ஃபங்க்ஷன் போனோமா. ஸோ என்ன பண்ணலாம், ஹோம் பேஜு டாட்டு ஓகே இதையும் கொடுத்தாச்சு. நம்ம ஃபங்க்ஷன் நம்ம மாற்றிக்கலாம் அப்புறமேலு. ஓகே, இப்போது இப்படி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தேனே மறந்துட்டேனே. ஓகே, பேஜ் வந்து ஏன் ரீட் ஒன்லியில் போகணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நான் வந்து ஆக்சிடென்டலாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா
ஹோம் பேஜுன்னு கொடுத்துட்டு டாட்டுன்னு கொடுத்து பேஜுன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு நான் 1 2 3ன்னு கூட அசைன் பண்ண முடியும். பட் அசைன் பண்ணால் வந்து எரர் ஆகும். பேஜ் வந்து நீங்கள் ரீஅசைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு ஏதாவது ஒரு ரீசன்னால நான் வந்து இங்கே வந்து ரீஅசைன் வந்து ஆக்சிடென்டலாக பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இன்னொரு பேஜ் இருந்துச்சு அப்படின்னா பேஜெல்லாம் க்ரியேட் பண்ணுறது, இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 3 ஸ்டெப்ஸ் எல்லாம் போடணும். நம்ம கான்டெக்ஸ்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கணும். நம்ம அது இப்போ வேணாம். ஸோ ஆக்சிடென்டலாக தெரியாமல் நம்ம ரீஅசைன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம போயிட்டு ரீட் ஒன்லின்னு கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீட் ஒன்லின்னு கொடுத்துட்டோன்னா என்னால் அதை அசைனே பண்ண முடியாது. இன்னொரு பேஜே என்கிட்ட இருந்தாலும் அதை வந்து ரீஅசைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிடுறோம், ஒன்ஸ் நீ வந்து கிளாஸ் வேரியபிளை டிஃபைன் பண்ணிட்ட அப்படின்னா அவ்வளோதான், அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல கூட எவ்வளோ சென்ஸ் உங்களுக்கு ஆச்சுன்னு தெரியல. பட் நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து அந்த பட்டனைவே வந்து நான் இங்கே போட்டுறேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த க்ளோஸ் பட்டன் இருக்கா, க்ளோஸ் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் லொக்கேட்டர்னு கொடுத்துட்றேன். அதுதான் டைப்பு. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திஸ் டாட் க்ளோஸ் பட்டன் அப்படின்னு கொடுத்துட்டு திஸ் டாட் பேஜ் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு இது அப்படியே இப்படி காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த க்ளோஸ் பட்டனை எனக்கு என்னோடய பேஜில் எந்தெந்த இடத்துல வேணுமோ எல்லா இடத்துலையுமே என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ திஸ் டாட் க்ளோஸ் பட்டனை கொடுத்தாச்சு. இப்போது நான் என்னோடய ஹோம் பேஜில் போயிட்டு ரீட் ஒன்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ரீட் ஒன்லி கொடுத்து வச்சுருக்கேன்னா ஓகே, அதை தூக்கிடுவோம். தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இன்னொரு லொக்கேட் இருக்குன்னு வச்சுக்கோம், ரெக்வஸ்ட் பட்டன் இருக்கா. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேபி வேலிடேட் டைட்டில் பண்ணியாச்சு, க்ளோஸ் லாகின் பாப்பப் பண்ணியாச்சு, க்ளோஸ் பட்டன் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவைட்டு கொடுத்துட்டு அவைட்டு தேவையில்லைங்க, ஹோம் பேஜ் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பட்டன் இருக்கா. இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேஜ் டாட் லொக்கேட்டர்னு கொடுத்துட்டு எக்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்தனாலும் கூட என்னாச்சு, இந்த லொக்கேட்டரும் தப்பு, நம்ம கிளாஸில் இருக்கிறத ரீடிஃபைனும் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ரன் பண்ணேன்னா ரன் ஆகாது. ஏன்னா நம்ம தான் இங்கே வந்து டிஃபைன் பண்ணிட்டோம், இங்கே வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டோம். பட் நம்ம இந்த ஸ்டெப்புக்கு இங்கே வரும்போது அது டிஃபைன் ஆகிருக்கும், அந்த வேல்யூ இருக்கும். பட் இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வேலிடேட் டைட்டிலும் ஒர்க் ஆயிரும். பட் அடுத்த லைனில் நம்ம ஹோம் பேஜோட இந்த கிளாஸ் க்ளோஸ் பட்டனை நம்ம லொக்கேட்டரை வந்து மாற்றி விட்டுட்டு அந்த பட்டனை போய் கிளிக் பண்ணுன்னா, இப்போ இந்த மெத்தடுக்குள்ளே போனோன்னா என்ன சொல்கிறோம், க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணுன்னு சொல்கிறோம். அந்த க்ளோஸ் பட்டனோட லொக்கேட்டரோட வேரியபிளை நம்ம மாற்றி விட்டாச்சு இந்த லைனில் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. எக்ஸ்ன்னு ஒரு லொக்கேட்டரே இருக்காது. அப்போ என்ன ஆகும், ஃபெயில் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்டல் இதெல்லாம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ப்ரைவேட் ரீட் ஒன்லின்னு போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரீட் ஒன்லி போட்டதையுமே இந்த இடத்துல என்ன எரர் அடிச்சிருச்சு, ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியை ரீஅசைன் பண்ண முடியாதுடான்னு சொல்லிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது இது பண்ண முடியாது. ஓகே, அடுத்த ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஆட்டோ சஜஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீனப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்ன ஆட்டோ சஜஷன்ஸ் எல்லாம் என்னடா க்ளீனப் பண்ணுறது அப்படின்னா, இப்போது நம்ம டாட் போட்டதையுமே நம்மளுக்கு தேவையானது மட்டும்தான் இங்கே வரணும். இங்கே நம்மளுக்கு எதுக்கு க்ளோஸ் பட்டன் வரணும், இங்கே எதுக்கு பேஜ் வரணும், நம்மளுக்கு இது தேவையா, நம்மளுக்கு அது தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸு தேவையான வேரியபிள்ஸை மட்டும் நம்ம பப்ளிக்கில் வச்சுட்டு மிச்சது எல்லாத்தையுமே ப்ரைவேட்டில் மாற்றி விட்றலாம். ஸோ லாஸ்ட் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஆட்டோ சஜஷனில் பார்த்துக்கோங்க, பேஜ் எல்லாமே வருது. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ப்ரைவேட் ரீட் ஒன்லி ப்ரைவேட்டானு தெரியல, பார்த்துக்கலாம். ஓகே, இட்ஸ் ப்ரைவேட் ரீட் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ப்ரைவேட் ரீட் ஒன்லின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அந்த ஆட்டோ சஜஷனில் பேஜுங்கிறதே வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத எல்லாத்தையுமே நம்ம ப்ரைவேட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதையும் போட்டாச்சு. இப்போ நம்மளோட ஃபங்க்ஷனில் போனோன்னா க்ளீனாக 3 ஃபங்க்ஷன் மட்டும்தான் வருது சஜஷனில். ஒன்று க்ளோஸ் பண்ணுறது, இன்னொன்று அந்த பட்டன் செக் பண்ணுறது, 3வது டைட்டில் செக் பண்ணுறது. வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. இப்போது நீங்கள் இந்த 2 இதனால உங்களுக்கு வந்து பெருசாக தெரியல. பட் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட வந்து ப்ரொடக்ஷன் சைட்டில் போனீங்கன்னா ஒரு 20 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும், எல்லாமே கஜன்னு சஜஷனில் வரும், எதுனே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எல்லாம் ப்ரைவேட்டில் போட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து பேஜ் இதுலேருந்து தேவைப்படுச்சு அப்படின்னா ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? கெட்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு என்ன பண்ணலாம்,
கெட்டர் செட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிட்டர்ன் போட்டு திஸ் டாட் பேஜ்னு போட்டுடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. வேணும்னா எடுத்துக்க, வேரியபிள் வேணும்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ போனோம் அப்படின்னா கெட் கிளாஸ் வருது. வேணும்னா பேஜை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட் இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பெருசாக தேவைப்படாத பேஜெல்லாம் இன்பில்ட் ஃபிக்சரை ஆக்சுவலாக டைரெக்டாக வந்து நம்மளோட இந்த ஸ்பெக் ஃபைல்ஸில் வந்து யூஸே பண்ணக்கூடாதுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த கோடையும் வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஹோம் பேஜுங்கிற ஒரு ஃபைலை மட்டும் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம நேற்று போட்ட கோடே தான், பட் நம்ம பேஜை மட்டும் ரிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணிவிட்டு இன்றைக்கி சிம்பிளாக எதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு சர்ச் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ இதை வந்து டக்குன்னு குயிக்காக வந்து ஒரு இன்ஸ்பெக்ட் போடுவோம். ஸோ போட்டாச்சு. போட்டுட்டா இந்த மாதிரி வருது. லொக்கேட்டர் ஏதாவது ஈஸியாக இருக்கான்னு பார்க்கலாம். டைட்டில் இருக்குது, அப்புறம் பிளேஸ் ஹோல்டர் இருக்குது, நேம் இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம பிளேஸ் ஹோல்டர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹோம் பேஜில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன்று எழுதுவோம். சர்ச் ஃபார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவைட். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கிளாஸ் வேரியபிளில் போடணும், பட் நம்ம இப்போதைக்கு இங்கேயே போடுவோம். இதெல்லாம் மறுபடியும் ஒரு டைம் ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ கெட் பை பிளேஸ் ஹோல்டர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம இந்த வேல்யூ பேஸ்ட் பண்ணிவிட்டு டாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபில் கொடுக்கலாம். ஸோ ஃபில்லுன்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஐஃபோன் சொல்லி ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எப்படின்னா ஃபில் அப்படின்னா இந்த மாதிரி, இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணுற மாதிரி. இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து டைப்பு, லெட்டர் பை லெட்டர் டைப் பண்ணுறோமா, இது வந்து டைப்பு. பட் நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட காப்பி பேஸ்ட்டில் காப்பியில் வச்சுருக்கோம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணுறோம்ல, இது வந்து ஃபில்லு. ஒரே ஷாட்டில் மொத்தமும் வந்துருச்சுல, இது வந்து ஃபில்லு. இப்போ லெட்டர் பை லெட்டர் வந்து நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா இது வந்து டைப் ப்ளஸ் சீக்வன்சிலின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இது வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்லோவாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஸோ நம்ம இங்கே ஒரு வெயிட்டும் போடுவோம். தேவையில்லை, நம்மளுக்கு தான் ப்ரௌசர் க்ளோஸ் ஆகாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த டெஸ்ட்டை மட்டும் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் அந்த லாகின் பண்ணிட்டு அந்த லாகின் பாப்பப்பை க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சர்ச் பாக்ஸில் ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி சட்டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா? ஓகே, இவங்களும் பாட் டிடெக்ஷன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாட் டிடெக்ஷனும் ஒன்றும் இல்லைங்க, நான் என்னோடய நெட்டு வந்து கட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ரீகனெக்ட் பண்ணிட்டேன் வைஃபைல. ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணோன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போகுது. இப்போ அந்த பேஜை வந்து லாகின் பாப்பப்பை க்ளோஸ் பண்ண போகுது. அப்புறம் அடுத்து சர்ச் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ சர்ச் வந்து ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை? பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அந்த லைனவே காணோம். ஓகே, நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கு பேர் தான் உச்சக்கட்டம், பைத்தியத்தின் உச்சக்கட்டம்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போதைக்கு என்ன பண்ணலான்னா, போயிட்டு வெயிட் ஹோம் பேஜ் கொடுத்தாச்சு, சர்ச் ஃபார் ப்ராடக்ட்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் பண்ணனா இப்போதைக்கு நம்ம ஐஃபோனுங்கிறது தான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம், பட் நம்ம வேரியபிளில் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோஸ்லேருந்து நம்ம வேரியபிளை ஹார்ட் கோட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுச்சு. அடுத்து ஃபில் பண்ண முடியல. என்னாச்சு, 2 லொக்கேட்டர் வச்சுருக்காங்க இதே பேரில். என்ன ரீசனுக்காக வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள், டூப்ளிகேட் வேலிடேஷன் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு. டெஸ்ட் ரிசல்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் காட்டுது பாருங்கள், என்ன சொல்லுது. நம்ம எரர் மெசேஜை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுக்கலாம். locator.fill எரர் ஸ்ட்ரிக்ட் மோட் வயலேஷன் கெட் பிளேஸ் ஹோல்டர். இந்த மாதிரி 2 எலிமெண்ட்ஸ் வந்து இந்த லொக்கேட்டரில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஒன்று வந்து இன்புட்டு சேம் எலிமெண்ட், பட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகவோ ரீட் ஒன்லின்னு ஒன்று வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்கங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ எல்லாமே சேமாக தான் இருக்கும். டைட்டில் வச்சு எதை வச்சு எடுத்தோம்னாலும் நம்ம ஹேஷ்டெக்ஸ்ட் சர்ச் ஐகான் எதுக்காக இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணுங்க. ஸோ போட்டுட்டு கிளாஸும் மேட்ச் ஆகுது, டைட்டிலும் மேட்ச் ஆகுது.
பிளேஸ் ஹோல்டரு நம்ம அதுதான் எடுத்தோம், அதுவும் மேட்ச் ஆகுது. ரீட் ஒன்லி மட்டும் போட்டு வச்சுருக்காங்க 2வது இதில். சரி, ஓகேங்க. நம்ம இந்த அடுத்த வீடியோவில் இந்த லொக்கேட்டர் கான்ஃப்ளிக்ட்டை வந்து எப்படி ரிசால்வ் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பிளேரைட் /ஆட்டோமேஷன் கண்டென்ட்ஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.